ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் அவங்க ஹேமா. இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 குட்டீஸை வச்சுட்டு என்னோடய ஈவினிங் ரொட்டீன் எப்படி போகுதுன்னு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்கும் ரெடி பண்ணியிருந்தேன். என் பொண்ணுக்கு, அதுக்கப்புறம் 9 மாதம் இருக்கிற என் பையனுக்கும், ஸோ 2 பேருக்கும் சேர்த்த மாதிரியே ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ரெகுலர் ரொட்டீன் போட்டு ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. பிகாஸ் ப்ரெக்னென்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் இருக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு 3 மந்த்ஸ் டெலிவரிக்கு அப்புறம் ஃபோனை கையிலே எடுக்க முடியல. 3 மந்த்ஸ்லேருந்து இப்போ ஒரு 9 மந்த்ஸ் வரைக்கும் பேபியை தனியாக நான் தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, பாப்பாவை நான் தான் பார்த்துக்கணும். ஸோ 2 பேரையும் பார்த்துக்கிறதால டைமே இருக்காது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வீடியோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அப்பப்போ வீடியோஸ் ரெகுலர் ரொட்டீன் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எங்களோட ஈவினிங் ரொட்டீன் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்குது ரீசெண்ட் டேஸாக. ஒரு 5 o'clockலாம் ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். லஞ்ச் முடிச்சுட்டு தம்பியும் பாப்பாவும் தூங்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4:30 5 o'clockலாம் எழுந்ததும் அவங்களுக்கு ஸ்நாக் ரெடி பண்ணி கொடுப்பேன். எல்லா டைமும் இந்த மாதிரி ஸ்நாக் ரெடி பண்ணி கொடுக்க மாட்டேன். எனக்கு டைம் இருந்தால் என்னால் முடிஞ்சால் தான் ஸ்நாக் ஏதாவது ரெடி பண்ணி கொடுப்பேன். அப்படி இல்லைனா வீட்டில் ஏதாவது ஃப்ரூட் இருந்தால் அது பாப்பாவுக்கும் தம்பிக்கும் 2 பேருக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கொடுப்பேன். அப்படி இல்லையா பாப்பாவுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ஸ்நாக் வந்து குயிக்காக செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் அது பாப்பாவுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். பட் இன்றைக்கி வந்து டைம் இருந்தது. அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது புதுசாக செஞ்சு கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ அவளுமே கேட்டா பாப்பாவுமே. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து ஸ்நாக் ரெடி பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் 2 பொருளை வச்சு ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான புட்டிங் கேக் தான் ரெடி பண்ணியிருந்தேன். 2 பேருக்கும் தனித்தனியாக ரெசிபி எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இந்த ஒரு ரெசிபி போதும், 2 பேருக்கும் பொதுவாக கொடுத்துக்கலாம். தம்பிக்கு மட்டும் நார்மல் புட்டிங், பாப்பாவுக்கு வந்து கேரமல் புட்டிங் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். தம்பிக்கு இப்போ தான் 9 மந்த்ஸ் ஆகுது. ஸோ சுகர்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த புட்டிங்க்கு வாழைப்பழம், முட்டை இந்த 2 பொருள் மட்டுமே போதும். ரொம்ப குயிக்காகவும் சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான், குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு 2 பழுத்த வாழைப்பழமாக எடுத்திருக்கேன். நான் இதில் எக்ஸ்ட்ரா சுகர்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் நல்ல பழுத்த பழமாக 2 எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கூடயே வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் 2 பேருக்கு செய்கிறதால இந்த அளவுலாம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு ஆளுக்கு செய்கிறீங்கன்னா இதில் பாதி சேர்த்துக்கோங்க போதும். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு சேர்த்துருந்தேன். கோதுமை மாவு சேர்க்குறது ஃபுல்லாக ஆப்ஷனல் தான். பிகாஸ் கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா புட்டிங் லைட்டாக ஹார்டான மாதிரி ஆகிடும். அது வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த புட்டிங் கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட தெரியாது கடிச்சு. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கோதுமை மாட்டும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. என் பையனுக்கு வந்து 9 மாதம் ஆகுது. அவன் லைட்டாக சூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ இப்போலேருந்தே கொடுத்து பழகலான்னு சொல்லி தான் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துருந்தேன். ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருந்தேன். ஸோ அதனால் கோதுமை வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழந்தைங்களுக்கு லைட்டாக கடித்து சாப்பிடுவாங்கன்னா, அப்படிலாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வாழைப்பழம், முட்டை இந்த 2 இன்க்ரீடியன்ட் மட்டுமே போதும். புட்டிங் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். ஸோ 6-7 மாதத்துக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த 2 இன்க்ரீடியன்ட் மட்டுமே ஆட் பண்ணி புட்டிங் செஞ்சு கொடுங்க. அது கூட கடைசியாக ஒரு ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை சேர்த்துருந்தேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து கலருக்காக சேர்த்துருந்தேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு 1/4 கிளாஸ் வந்து பால் சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தையாக இருந்தால் வந்து பால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா பாலையுமே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் மாவு திக்காக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா மாவு வந்து ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் பால் கூட ஸ்கிப் பண்ணிவிடுங்க, வேண்டாம். ஸோ அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேக வச்சிடலாம். புட்டிங் வந்து இன்றைக்கி ஸ்டீமரில் தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் ஸ்டீமரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அது அடுப்பில் வச்சாச்சு. உங்ககிட்ட ஸ்டீமர் இல்லைனா இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயுமே செஞ்சுக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேரமல் சாஸ் ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து கேரமல் புட்டிங் ரெடி பண்ண போகிறேன் இல்லையா, ஸோ அதனால தான் 2 பேருக்கும் ஒரே புட்டிங்காக தான் செஞ்சு கொடுத்துடலான்னு நினச்சேன், ஸ்வீட் எதுவும் சேர்க்காம. பட் பாப்பாவுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. தம்பிக்கு அது ஓகே, பட் பாப்பாவுக்கு வந்து சாப்பிட அவளுக்கு திகட்டிடும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து கேரமல் புட்டிங் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கேரமல் சாஸ் ரெடி பண்ணியிருந்தேன்.
கேரமல் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருந்தேன். ஸோ அது கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சக்கரை கரைஞ்சி ஓரளவுக்கு திக்காகி வரும், சிரப் மாதிரி. ஸோ அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எந்த பாத்திரத்தில் வந்து புட்டிங் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இந்த சிரப் சேர்த்துட்டு நல்லா பாத்திரத்தில் கீழே வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செட் ஆக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் செட் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் இதில் நம்ம அந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு உள்ளது வந்து பாப்பாவுக்கு, ரைட் சைடு உள்ளது வந்து தம்பிக்கு. லெஃப்ட் சைடில் வந்து கேரமல் சாஸ் சேர்த்துருக்கேன், இன்னொன்றுத்தில் வந்து கேரமல் சாஸ் எதுவும் சேர்க்கலை. இப்போ வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தால் நம்மளோட புட்டிங் ரெடி. உங்ககிட்ட இட்லி பாத்திரத்தில் இருந்தால் ஸோ அதுலேயுமே ஸ்டீம் பண்ணிக்கோங்க. இட்லி தட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை லைட்டாக கமுத்தி போட்டு அது மேலே வந்து இந்த பவுலை வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்டீம் ஆகி வரும். ஸ்டீம் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தவன் கீழே ரொம்ப நேரமாக அழுத்திட்டு இருந்தான். ஸோ அவனையும் தூக்கி வச்சு சமாதானப்படுத்தியாச்சும். கீழே உட்கார வச்சா உட்கார மாட்டானா, அப்போ கூட அழுதுகிட்டே தான் இருந்தோம். இப்போன்னு இல்லை, எப்போ சமையல் பண்ணால் கிச்சனுக்கு வந்தாலும் பின்னாடியே வந்துடுவான், காலுக்கிட்டே தான் நிற்பான். ஸோ அழுதுகிட்டே தான் இருப்பான் தூக்க சொல்லி. எனக்குன்னு இல்லை, என்ன மாதிரி இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் இதே சேம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் கழித்து வந்து பார்த்தா புட்டிங் ரெடியாக இருந்தது. ஸோ இது வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு லைட்டாக ஒரு கத்தி மட்டும் உள்ளே விட்டு பாருங்கள். கத்தியில் ஒட்டாமல் வந்தால் புட்டிங் வெந்துடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். இதை அப்படியே சூடோடு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி சில்லுன்னு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த புட்டிங் இல்லை, நம்மளுக்கு கூட நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்காக இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. சூடு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. நேத்ராவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருந்தான். கொஞ்ச நேரத்துலேயே இந்த புட்டிங் ஃபுல்லாகவே அவளே காலி பண்ணிட்டா. தம்பிக்குமே இந்த புட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவ்வளோதான் கைஸ், ரெசிபி முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் எங்களோட ஈவினிங் ரொட்டீனும் முடிஞ்சது. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டாட்லர் 9 months பேபிலாம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ரெசிபி தான், 2 பேருக்கும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். தனித்தனியாக செய்ய வேண்டியதில்லை, ஈஸியாகவும் குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் இவங்களை விளையாட வச்சுட்டு அடுத்து டின்னருக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.